அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாரக்கல்லாஹு ஃபீமா ஆதைத வபாரக்கல்லாஹு ஃபீமா அம்சக்த. நீங்கள் கொடுத்தவற்றில் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக, நீங்கள் விட்டு வந்த செல்வத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்று துவா செய்தார்கள். இந்த துவா கூறியவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்னார் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற முதல் 8 நபர்களில் ஒருவராகவும், சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்களில் ஒருவராகவும், அடுத்த ஹலிஃபாவை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் கொண்ட ஷூரா என்கிற ஆலோசனை குழுவில் 6 நபர்களில் ஒருவராகவும் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா முஸ்லீம்களை அழைத்து கொண்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்தபொழுது இருக்க இடமில்லாமல் தன்னுடைய சொத்து சுகங்களை விட்டு வந்த மக்கா வாசிகளை, அதாவது முஹாஜிர்களை, மதீனா அன்சாரிகளை, அவர்கள் முஹாஜிர்களுக்கு எல்லாவித உதவித்திலும் உதவி செய்தார்கள். இந்த முஹாஜிரின்கள் அன்சாரிகள் மத்தியில் தற்காலிகமாக சகோதரத்துவ உறவை ஏற்படுத்தினார்கள். அந்த அடிப்படையில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சயீத் இப்னு ரபி என்ற அன்சாரிக்கு சகோதரத்துவத்தில் ஈடுபடுத்தினார்கள். அந்த நேரத்திலே சயீத் இப்னு ரபி சொன்னார்கள், இந்த மதீனாவில் நான் தான் செல்வந்தனாக இருக்கிறேன். ஆகையால் எனக்கு 2 பெரிய தோட்டங்களில் உங்களுக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள்ளுங்கள், என்னுடைய சொத்தில் பாதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதற்கு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் சொன்னார்கள், அது எனக்கு வேண்டாம், இந்த ஊரிலே சந்தை எங்கே இருக்கிறது என்று காட்டுங்கள் என்றார். சுட்டி காட்டியவுடன் அந்த சந்தைக்கு சென்று கடனாக சில பொருட்களை வாங்கினார்கள். அதில் லாபம் கிடைத்தது. அதை 2 பங்காக பிடித்தார்கள். ஒன்று தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கும் மற்றொன்று சேமித்தும் வைத்தார்கள். காலப்போக்கிலே சேமிப்பு பணம் அதிகமாக அவர்கள் மகர் கொடுத்து திருமணம் முடித்து கொண்டார்கள். சில நாட்கள் கழித்து நபியிடம் வந்தபோது நபி அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுடைய அந்த ஆடையிலே ஒரு நறுமணம் வருவதை பார்த்து, என்ன நறுமணம் புதிதாக இருக்கிறது என்று கேட்டார்கள். அதற்கு நபித்தோழர் சொன்னார்கள், நான் திருமணம் முடித்து கொண்டேன் என்றார்கள். பிறகு நபி அவர் கேட்டார்கள், மா ஆச்சைத்த ஜௌஜத்தக்க மிம்மஹரிக்க, உன்னுடைய மனைவிக்கு என்ன மகர் கொடுத்தா என்று கேட்டார்கள். வஸ்னு நுவாத்தி மின் தஹப், தங்கத்தில் ஆன ஒரு பேரிச்சம்பழ கொட்டி அளவு நான் தங்கத்தை தந்தேன் என்று சொன்னார்கள். ஹூலிம் வலூபி ஷாத்தின், அப்படி என்றால் நீ ஒரு ஆட்டை அறுத்தாவது வலிமா கொடு, பாரக்கல்லாஹு லக்க ஃபி மாலிக்க, அல்லாஹ் உன்னுடைய செல்வத்திலே பரக்கத்து செய்வான் என்று துவா செய்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூடிய இந்த நிகழ்வில் நமக்கு ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்காமலேயே அந்த அளவிற்கு எளிமையாக அந்த நபி தோழர் திருமணம் முடித்து கொண்டார்கள். 2வது, என்னை ஏன் திருமணத்திற்கு அழைக்கவில்லை என்று நபி அவர்கள் கேட்கவில்லை. மாறாக அடுத்த கேள்வி என்ன கேட்கிறார்கள், உன்னுடைய மனைவிக்கு என்ன மகர் கொடுத்தா என்று கேட்டார்கள். திருமணத்தின் அதுதான் முக்கியமே தவிர ஏன் இவரை ஏன் அழைக்கவில்லை, அவரை ஏன் கூப்பிடவில்லை என்பது திருமணத்தில் முக்கியமானது அல்ல. ஆகவே நம்மை யாரேனும் கடைசி நேரத்தில் திருமணத்துக்கு அழைத்தாலும் அல்லது அழைக்காவிட்டாலும் அவர்களிடத்தில் கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் யாரின் பொருட்டால் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்தார்களோ அந்த நபியவே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய திருமணத்திற்கு அழைக்கவில்லை என்றால் அது எளிமையாக முடிக்க வேண்டிய ஒரு நபி வழி என்பதின் காரணத்தினால்தான். அதற்கு பிறகு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் வலிமா கொடுத்து நீ வலிமா கொடுங்கள், ஆட்டை அருங்கள் என்று சொன்னதற்கு பிறகு உடைய செல்வத்தில் அல்லாஹ் பரக்கச் செய்வான் என்று துவா செய்ததற்கு பிறகு அக்கபலத்தி துன்யா அலைய, என் மீது உலகம் முன்னோக்கி வந்தது, அல்லாஹ் எல்லா விதத்திலும் எனக்கு பரக்கத்து செய்தான். ரைத்துனி, நான் உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். எப்படி அல்லாஹ் எனக்கு பரக்கத்து செய்தான் என்றால், ஒரு கல்லை தூக்கினால் அதற்கு கீழே தங்கமோ வெள்ளியோ இருந்தால் ஒரு மனிதன் எந்த அளவிற்கு விரைவாக செல்வந்தனாவானோ அதே போல என்னுடைய வாழ்வில் என்னுடைய செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்தான் என்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல,
காக வேண்டி மிக பெரும் தியாகங்களை செய்தார்கள். பத்ரு போரிலே கலந்து கொண்டார்கள். உஹது போரிலே முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்பட்ட பொழுதும் அவர்கள் நிலைத்திருந்து அங்கே போர் செய்தார்கள். அதன் காரணமாக அவருடைய உடலிலே 10க்கும் மேற்பட்ட இடங்களில் காயங்கள் ஏற்பட்டது. அதில் ஒரு காயம் மனிதருடைய 5 விரல்களும் உள்ளே செல்கிற அளவிற்கு ஆழமான மிகவும் ஒரு கடினமான ஒரு காயத்தை அவருடைய உடலில் அந்த போரில் ஏற்பட்டது. அதிலும் நேரத்திலும் அவர்கள் மிகவும் உறுதியாக இருந்தார்கள் என்று அவருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். இன்னும் இந்த நபி தோழரை பற்றிய மேலும் சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம்.